ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களும் அன்போடு கூட வாழ்த்தி இந்த செய்திக்குள்ளாக உங்களை வரவேற்கிறோம். இது ஒரு தொடர் போதனையாக சுகம் தருபவர் இயேசு என்பதன் தலைப்பிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அநேகர் இந்த செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்பினீர்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வேதத்தினுடைய பகுதி, இயேசு கிறிஸ்து எப்படியாக அவர் சுகமளிக்கக்கூடியவராக அவருடைய ஊழிய நாட்களிலே அவர் தெரிந்தார். அவரிடத்தில் வந்த அனைவரும் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அவரிடத்தில் வந்த ஒருவர் கூட வெறுமையாய் திரும்பி போனது கிடையாது. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு அவர் தேவகுமாரன் மனுஷகுமாரனாக பூமிக்கு வந்தார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கிறோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம். தேவன் எப்பொழுது மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு செய்த அதே அற்புதத்தை இன்றைக்கும் அவர் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராக வாசம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவராக வாசம் செய்கிறார். அவர் இன்றைக்கும் நாம் விசுவாசம் வைக்கின்ற பொழுது இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரராக அவர் விலைக்கிரயம் கொடுத்து இந்த சரீரத்தை வாங்கின அவர் இந்த சரீரத்தில் வியாதிகள் இல்லாதபடி, பலவீனங்கள் இல்லாதபடி, எந்த மந்திர தந்திரங்கள் ஆளுகை செய்யாதபடி இந்த சரீரத்தை அவர் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கினதினாலே, அவர் இரத்தக்கிரயம் கொடுத்து விலை வாங்கினதினாலே அவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய இதய துடிப்பாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம் நாம் சுகத்தோடு பலத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான். அதைத்தான் சங்கீதம் 118வது அதிகாரம் வசனம் 17 கூட சங்கீதக்காரர் சொல்கிறார், நான் சாவாமல் பிழைத்திருந்து அவருடைய செய்கைகளை விவரிப்பேன். நீங்க இந்த பூமியில சாவாமல் காலத்துக்கு முன்பது மரிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, கர்த்தருடைய சித்தம் அல்ல, தேவனுடைய திட்டம் அல்ல. யோவான் 10வது அதிகாரம் வசனம் 10லே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார். திருடனுக்கும் எனக்கு வித்தியாசம் இருக்கிறது. நான் வேற ஆளு. நான் ஜீவன் கொடுக்கக்கூடிய தேவன், நான் நேசிக்கக்கூடியவன். பிசாசானவன் அவன் என்ன செய்யறானக்க, வஞ்சக வலையிலே வீழ்த்தி ஜனங்களை என்ன செய்கிறான், அவன் திருடுறான், கொல்றான், அழிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே சாதாரண ஜுரத்தால் பாதிக்கப்பட்டு இருந்த பேதுருவினுடைய மாமியாரை அவர் சுகமாக்கினார் என்று மத்தேயு 8வது அதிகாரம் வசனம் 15 பார்க்கலாம். மத்தேயு 8வது அதிகாரம் வசனம் 5 முதல் 10, 13வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் திமிர்வாத நோயினாலே அவன் பிடிக்கப்பட்டிருந்தான், இயேசு குணமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். மரித்து 4 நாள் ஆகிவிட்ட லாசருவை கூட இயேசு உயிரோடு எழுப்பினார் என்று யோவான் 11வது அதிகாரம் வசனம் 44 நாம் பார்க்கலாம். அவர் குஷ்டரோகியை சுகமாக்கினார் என்று மத்தேயு 8வது அதிகாரம் வசனம் 2-3 பார்க்கலாம். அதே போல லூக்கா 17வது அதிகாரம் வசனம் 12 முதல் 14 இயேசு கிறிஸ்து குஷ்டரோகிகளை சுகமாக்கினார் என்று நாம் பார்க்கலாம். சீசர்களுக்கும் அந்த குணமாக்கும் வரத்தை கொடுத்தார் என்று, குஷ்டரோகிகளை குணமாக்குங்கள் என்று மத்தேயு 10வது அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதே போல இயேசு கிறிஸ்து குருடருடைய கண்களை திறந்தார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 11வது அதிகாரம் 5வது வசனத்திலும் 2 குருடர்கள் என அவர் பின்னே சென்ற பொழுது, எங்களுக்கு இறங்கும் தாவீதின் குமாரன் என்று சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து குணமாக்கினார் என்று மத்தேயு 9வது அதிகாரம் 27வது வசனம் முதல் 29 கூட பார்க்கலாம். குருடும் ஊமையுமான ஒரு மனுஷன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்ட பொழுது, ஊமையானவன் பேசவும் காணவும் தக்க கர்த்தர் சுஸ்தமாக்கினார் என்று நம்ம வேத வசனத்தில் நம்ம பார்க்கலாம். புரியுங்களா? அதே போல சப்பானிகள் நடந்தார் என்று சொல்லி மத்தேயு 11வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கலாம். செவிடர்கள் கேட்டார்கள் என்று சொல்லி மார்க் 7வது அதிகாரம் 37வது வசனத்தில் பார்க்கலாம். ஊமையர்கள் பேசினார்கள் என்று மத்தேயு 9வது அதிகாரம் 32வது வசனத்தில் நாம் பார்க்கலாம். திமிர்வாதக்காரன் எளிமையில் நடந்தான் என்று சொல்லி மத்தேயு 9வது அதிகாரம் வசனம் 6-7 பார்க்கலாம். உதிரப்போக்கினால் 12 வருடங்கள்
பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட பொழுது அற்புதமாய் சுகத்தை பெற்றுக்கொண்டாள் என்று மார்க்கு 5வது அதிகாரம் 25வது வசனம் முதல் 29வது வசனம் வரை பார்க்கலாம். 18 வருடமாக கூனியாயிருந்த அவள் இயேசுவை தொட்டதன் மூலம் கூனி நிமிர்ந்து அவள் சுகத்தை பெற்று தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று லூக்கா 13வது அதிகாரம் வசனம் 11 முதல் 13 வரை பார்க்கலாம். சூம்பின கையை உடைய வாலிபன் அற்புத சுகம் பெற்றான் என்று சொல்லி மார்க் 3வது அதிகாரம் வசனம் 1 முதல் 5 பார்க்கலாம். நீர்க்கோவை வியாதி நீங்கினது என்று சொல்லி லூக்கா 14வது அதிகாரம் வசனம் 2 முதல் 4வது வசனத்திலே பார்க்கலாம். மரித்த லாசரு யபிருவின் மகன், நாயினூர் விதவியின் மகள் ஆகியோரை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார் என்று வேதத்திலே பார்க்கலாம். அஸ்தமனம் ஆனபோது பிசாசு பிடித்திருந்த அநேகர் இடத்தில் கொண்டு வந்தார்கள். தம் வார்த்தையினாலே அந்த அசுத்தாவிகளை துரத்தி பிணியாளிகள் எல்லாம் சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி மத்திய 8வது அதிகாரம் வசனம் 16 பார்க்கலாம். இப்படியாக தேவன் பார்த்தீங்கன்னாக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவரால் குணமாக்க முடியாத எந்த வியாதியும் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவை விசுவாசம் தான். ஹல்லேலூயா. அதனால்தான் என்னோடு கூட இந்த பாடலை விசுவாசித்து நீங்க பாடுங்க. விசுவாசித்து பாடுகின்ற பொழுது இந்த சரீரம் முழுவதும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. கர்த்தர் விலைக்கரையும் கொடுத்து இந்த சரீரத்தை ஆண்டவர் வாங்கி இருக்கிறார். அதனால இதுல பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. வியாதிக்கு கர்த்தர் காரணர் அல்ல. என எகிப்தியனுக்கு வந்த எந்த வியாதி உனக்கு வரவிட மாட்டேன், நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி யாத்திராகமம் 15வது அதிகாரம் வசனம் 26 சொன்னார் பாருங்க. அந்த தேவன் எந்த வியாதியும் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டார். நீங்கள் விசுவாசித்து என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால இயேசு கிறிஸ்துட்ட வந்த அநேகர் இடத்துல நீ விசுவாசிக்கிறாய் என்று கேட்டார். விசுவாசித்த பொழுது அவர்கள் அற்புதமாய் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த பாடலை விசுவாசத்தோடு நீங்க பாடுங்க. பாடுகின்ற பொழுதே நாடி நரம்புகள் உச்சந்தல் முதல் உள்ளங்கால் வரை எல்லா உறுப்புகளிலும் இருக்கிற பலவீனங்கள் நீங்கி அவருடைய வல்லமையினால நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்றீங்க. அவருடைய வார்த்தையினால் சுகத்தை பெற்றுக்கொள்றீங்க. அவருடைய தழும்புகளால் நீங்க சுகமாகறீங்க. அவருடைய தயவினால் நீங்க சுகமாகறீங்க. ஹல்லேலூயா. என்னோடு கூட இணைந்து விசுவாசத்தோடு கூட, வியாதியோடு கூட, பலவீனத்தோடு கூட, வேதனையோடு கூட, ஒருவேளை மருத்துவமனையில் இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். வீட்டில் பெட்டில் படுத்துக்கொண்டு இந்த செய்தியை கேட்டிருக்கலாம். இல்லை சோபாவிலையோ சேர்லையோ நீங்க கடும் வேதனையோடு வியாதியோடு கூட என இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த பாடலை என்னோட விசுவாசத்தோடு நீங்க பாடுகின்ற பொழுது தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை, ஒரு அற்புத சுகமளிக்கும் வல்லமை, ஒரு மகிமையின் பிரசன்னம், ஒரு அக்கினி அபிஷேகம் உச்சந்தல முதல் உள்ளங்கால் வரை இறங்கி வந்து உங்களை அற்புதமாய் சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. வல்லமையால் சுகமானேன், வார்த்தையால் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், தயவினால் சுகமானேன். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமையின் நதியாய் பரவி பாயுதே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையால் சுகமானேன், வார்த்தையால் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், தயவினால் சுகமானேன். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமையின் நதியாய் பரவி பாயுதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம்
வல்லமை பாய்கின்றதே. குடல் தோல் கணையம் இறப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. குடல் தோல் கணையம் இறப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, தழும்புகளால் சுகமானே, தயவினால் சுகமானேன். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. மூட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. முட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையால் சுகமானேன், வார்த்தையால் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், தயவினால் சுகமானேன். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. கர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே. கர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே. முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசம் எங்கும் பாய்கின்றதே. முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசம் எங்கும் பாய்கின்றதே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையால் சுகமானேன், வார்த்தையால் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், தயவினால் சுகமானேன். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை சரீரத்திலே வருகின்ற பொழுது எல்லா உச்சந்தலம் முதல் உள்ளங்கார் வரை எல்லா உறுப்புகளையும் அது என்ன செய்கிறது? பாய்ந்து சென்று, அந்த ரத்தம் பாய்ந்து சென்று உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த பொழுது அவர் இடத்தில் வந்த எல்லாரையும் ஆண்டவர் சுகமாக்கினார். எல்லா வியாதிகளையும் சுகமாக்கினார். மரித்த அநேகரை உயிரோடு எழுப்பினார். ஆனால் அதில் 3 பேரை மட்டும், மரித்த வாலிபர்களை குறித்து வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா வியாதிக்கும் மேலான வியாதி மரணம். மரணத்தையே அவர் ஜெயித்து, மரணத்தையே வென்று அவர் என்ன செய்தார்? ஜீவனை கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசுவை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இந்த தினத்திலே சுகத்தை தரக்கூடிய இயேசுவை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அவரை விசுவாசியுங்க. ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிக்கப்படாதவர்கள் யாராவது இருந்தாலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தான், இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், நீர்தான் உலக இரட்சகர், எனக்காக மரித்தீர், அடக்கம் செய்யப்பட்டீர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர், என் பாவங்களெல்லாம் கழுவி விட்டீர்,
நீ இரட்சகர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று வாய்களை திறந்து அறிக்கை செய்கின்ற பொழுது தேவனுடைய பிள்ளையா மாறுறீங்க. இதற்காக நீ காவடி எடுக்க தேவையில்லை, காணிக்கை என பெரிய காரியங்களுக்கு செய்ய வேண்டிய தேவை கிடையாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறுறீங்க. இதுதான் மாறுகின்ற பொழுது அவருடைய ரத்தத்தால் கழுவப்படுறீங்க. அவருடைய வல்லமை உங்க சரீரத்தில் பாய்வதற்கு நீங்க என்ன செய்றீங்க? உங்களை விட்டு கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேல விசுவாசம் வைங்க. பாருங்க, இங்க பார்க்கின்ற பொழுது இயேசு விசுவாசம் தான். ஹல்லேலூயா. விசுவாசம் யார் யார் வைத்தாங்களோ அவங்களாம் அற்புதமாய் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு சொன்னார், லாசரு என மரித்து போயிட்டான், 4 நாள் ஆகிவிட்டது, உன்னோட சகோதரர் மார்த்தாள் மரியாள் என அழுது கொண்டு இருக்கிறாங்க. இயேசு வந்தார், மார்த்தாளை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி யோவான் 11வது அதிகாரத்தில் சொல்கிறார். விசுவாசம் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்ட வியாதியோடு இருந்தாலும் நீ விசுவாசித்தா கர்த்தருடைய மகிமை அங்கே விளங்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாருங்கள், லாசர் மரித்த உடனடியாக அவர் அங்கே அவன் சுகத்தை கொடுத்திருக்கலாம், அவன் உயிரோடு எழுப்பியிருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு செல்லக்கூடியவர் நன்றாக கவனித்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து 4 நாட்கள் அங்கே தாமதித்தது காரணம் என்ன? தேவனுடைய மகிமை அங்கே விளங்கும்படியாய், ஜனங்கள் எல்லாம் விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்படும்படியாக, மரித்தோரு கூட இவர் எழுப்புறாரு என்று சொல்லி அவங்க என்ன செய்யணும்? விசுவாசம் வைக்கும்படியாகத்தான் 4 நாட்கள் தாமதம் பண்ணினார். ஹல்லேலூயா. அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள். லாசரு உயிரோடு கூட எழும்பி வந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனத்தில் நாம் பார்க்கலாம். சத்தியத்தை அறியணும். சத்தியம் என்றால் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நாம் அறிகின்ற பொழுதுதான் அந்த அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். புரியுங்களா? அதனால்தான் பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொள்கிறாராம். பாருங்க, இன்றைக்கு அநேகர் விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு சத்தியம் தெரியல. இயேசுதான் என ஒரே இரட்சகர், அவர் என்று பரலோகத்திடம் செல்ல முடியாது. புரியுங்களா? அந்த சத்தியம் தெரிஞ்சிட்டாங்கன்னா அவர்களும் ஆண்டோட பிள்ளைகளாக மாறி விடுவார்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. அதனால்தான் நாம் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். தொலைக்காட்சி வழியாக நேரில் பார்க்கிறவர்களாக, சபையின் மூலமாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் செவிகளை திறந்து வசனங்களை கேட்கணும். டெலிவிஷனோ ரேடியோவோ இல்லை வேதத்தை எடுத்து மற்றவர்கள் பிரசங்கம் கூட்டங்களுக்கு சென்று சொல்லக்கூடிய வேத வசனங்களை நீங்கள் கேட்க வேண்டும். ரோமர் 10வது அதிகாரம் வசனம் 17, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனத்தை கேட்கின்ற பொழுதுதான் விசுவாசம் வளரும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். வேத வசனம் இருக்கிறது, அதை கேட்கின்ற பொழுதுதான் அந்த சத்தியத்துக்குள்ள நீங்க வளருவீங்க. அது உங்களுக்கு விசுவாசத்தை பெருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அற்புதங்களை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த வேத வசனத்தை நீங்க படித்து நீங்க அதை காதுகள் கேட்கின்ற பொழுது உங்களுடைய விசுவாசம் வளரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு வேத காரியத்திலிருந்து ஒரு விசுவாசம் எப்படியாக தேவனிடத்தில் ஒரு மனிதன் ஒரு அதிகாரி வைத்தார், அவருடைய வேலைக்காரன் எப்படியாக சுகத்தை பெற்றுக்கொண்டார் என்று உங்களிடத்திலே நான் சொல்ல இருக்கிறேன். இந்த விசுவாசம் என்பது வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா விசுவாசங்களிலும் மேலான ஹையர் ஃபெய்த், அதாவது மேலான ஒரு விசுவாசம். இயேசுவையே அது என்ன செய்ததாம்? ஆச்சரியப்பட வைத்ததாம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான விசுவாசத்தை நாமும் காண்பிக்கின்ற பொழுது நாமும் வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் மத்தேயு 8வது அதிகாரம் வசனம் 5 முதல் 10 பார்க்கின்ற பொழுது, இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த பொழுது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரயுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்வர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி மத்தேயு 8வது அதிகாரம் 13, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையில் அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே
பார்க்கின்ற பொழுது என்ன சொல்கிறான், 100க்கு அதிபதி, ரோம ராஜ்யத்திலே 100 போர்ச்சவர்களுக்கு ஒரு அதிபதி, அதிகாரமிக்க ஒரு தலைவன். எப்படியாக நம்ம தேசத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது எஸ்பி எடுத்துக்கொண்டால் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், ஒரு மாவட்டத்தினுடைய போலீஸ் தலைவர், அவருக்கு கீழாக டிஎஸ்பி, ஏஎஸ்பி, அதுக்கு கீழாக பார்த்தீங்கன்னாக்க இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், இப்படியாக அநேகர் இருப்பாங்க. அதே போல இந்த 100க்கு அதிபதி போர் சேவகன் இயேசு கிறிஸ்துவ நாட்களிலே 60 100க்கு அதிபதிகள் இருந்தார் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த 100க்கு அதிபதி அதிகாரம் மிக்கவன், வேலைக்காரனை வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான், சொல்கிறான், எல்லா வேலையும் செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அந்த 100க்கு அதிபதி தன் வேலைக்காரன் என்ன செய்தான், ரொம்ப கொடிய வேதனை, திமிர்வாத பயங்கரமான ஒரு வாத நோயினாலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். கொடிய வேதனை சகிக்க முடியல. அந்த வேலைக்காரனுடைய அந்த வேதனையை மேலே அக்கறைப்பட்டு அவன் மேல் இறக்கப்பட்டு இவன் நினைக்கிறான், எனக்கு பவர் இருக்கிறது, ஆனால் உலகத்துக்குரிய பவர், ஆனால் இந்த வேலைக்காரனை, என்னுடைய வேலைக்காரனை சுகமாக்கக்கூடிய அதிகாரம் என்னிடத்தில் இல்லை. அதுக்கு ஒரே ஒரு அதிகாரம் உடையவர் இங்கே இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. அவர் நாட்களில் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவரை அறிந்தவன் இந்த 100க்கு அதிபதி அவரிடத்தில் செல்கிறான். ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாத நோயினாலே அவஸ்தைப்படுகிறான், அவன் சுகமாக வேண்டுகிறேன் என்று கேட்கிறான். புரியுங்களா? பாருங்க, இந்த 2 அதிகாரம், உலக அதிகாரம், தெய்வீக அதிகாரம், பரலோக அதிகாரம். பரலோக அதிகாரத்தை உடையவர் இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து அறிந்திருக்கிறான். அறிந்திருந்து அவரிடத்தில் வருகிறான், வேண்டுகிறான். எப்படி வேண்டுகிறான்? அவரிடத்தில் அந்த 100க்கு அதிபதி தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவினிடத்தில் தன்னை தாழ்த்தி, தன்னுடைய அதிகாரம் இதெல்லாம் அவன் நினைக்காதபடி இயேசுவினிடத்தில் ஆண்டவரே என்று சொன்னி தன்னை தாழ்த்தக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க இயேசுவினிடத்தில் உங்களுடைய ஜெபத்திற்கு, உங்களுடைய வியாதிக்கு, உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்னாக்கா, உங்களை தாழ்த்தி தேவனிடத்தில் வர வேண்டும். ஹல்லேலூயா! நம்ம தாழ்த்துவது அவமானம் என்று நினைக்கிறோம். வேலையிடத்திலோ, மற்ற ஜனங்கள் மத்தியிலோ, குடும்பத்தில் கூட கணவன் எப்படி மனைவி கிட்ட தாழ்ச்சியாக போவது, புரியுங்களா? பிள்ளைகள்கிட்ட எப்படி தாழ்ச்சியாக போவது, புரியுங்களா? அதெல்லாம் அந்த கௌரவத்தை பார்க்கக்கூடாது. ஏன்னா தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். யாக்கோபு அன்றைக்கு பாருங்க, மிகவும் தாழ்மையோடு கூட தன்னை தாழ்த்தி, கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்பியும் என்று ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனத்திலே யாக்கோபு தன்னை தாழ்த்துகிறார் ஆண்டவர் இடத்துல. ஹல்லேலூயா! அதனால நாம் எப்பொழுதும் ஜெபம் செய்கின்ற பொழுது நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா! அதனால் தான் சங்கீதம் 138வது அதிகாரம் 6வது வசனத்திலே கர்த்தர் உயர்ந்தவருமாய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் பாருங்க, தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். லூக்கா 18வது அதிகாரம் 14வது வசனத்திலே தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா! தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க உங்களை தாழ்த்துங்க, தேவனிடத்துல, தேவ சமூகத்துல உங்களை தாழ்த்துங்க. ஹல்லேலூயா! அதனால் தான் அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தையும் மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்பதை இந்த 100க்கு அதிபதி அறிந்திருந்தான். ஹல்லேலூயா! இவன் ஒரு ரோமன், பாருங்க, இவன் இஸ்ரவேலன் அல்ல. இயேசு கிறிஸ்து எப்படியாக ஆதியிலே, யோவான் 1வது அதிகாரம் வசனம் 1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக இந்த பூமியிலே உலாவினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அதனால் தான் வார்த்தை என்றால் இயேசு என்ற அர்த்தம். இயேசுவும் வார்த்தையும் ஒன்று என கர்த்தருடைய வல்லமை எதை செய்கிறதோ அதையே அவருடைய வார்த்தை செய்யும். ஹல்லேலூயா! அதனால் தான் நீதிமொழிகள் 18வது அதிகாரம் வசனம் 20-21 பார்த்தா, அவன் வாயின் பலனால் வயிறு நிரம்பும், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்கிறது. நீங்க வார்த்தையை எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா அந்த வார்த்தை உருவாக்கக்கூடிய வார்த்தை. அதனால தான் ஆதியில வார்த்தை இருந்த பொழுது கர்த்தர் என்ன செய்தார், அந்த வார்த்தையை எடுத்து சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார். இருளாய் உலகம் இருந்தது, இருளை வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார், வெளிச்சம் உண்டானது. எல்லாம் ஒழுங்கின்மையாக இருந்தது, கர்த்தர் எல்லாம் ஒழுங்காக உண்டாக வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார், வார்த்தையை பயன்படுத்தினார், ஒழுங்காக மாறியது. தனித்தனியாக பிரியும்படியாய் கடல், அந்த பூமி தனித்தனியாக பிரிகும்படியாக ஆண்டவர் செய்தார்.
ஒழுங்கை உண்டாக்கினார். அந்த ஒழுங்கின்படியாக எல்லாமே நிறைவேறியது வார்த்தையின்படியாக பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை அறிந்திருந்த இந்த 100க்கு அதிபதி, ஏன்னா அண்ட சராசரங்களை படைத்தவர், சூரியனை சந்திரனை படைத்தவருக்கு என்னுடைய வேலைக்காரனுடைய திமிர்வாத நோயை குணமாக்குவது இலகு. ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும். புரியுங்களா? என்ன சொல்றான்? என்னுடைய வீட்டுக்கு நான் வருவேன் இயேசு சொன்னாரு. வேண்டிய பொழுது நான் என் வீட்டுக்கு வருவதற்கு கூட நான் பார்த்திருந்தேன். இல்லை ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உடைய வார்த்தை அண்ட சராசரங்களை படைத்தது. உடைய வார்த்தை என்னுடைய வேலைக்காரன் என்ன செய்யும்? அது சுகமாக்கும் என்று சொல்லி அவன் சொன்னான். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் தம்முடைய ஒரு வார்த்தையினால்தான் ஆதியாகமம் 1:24 படி என ஜாதி ஜாதியான ஜீவச்சந்துக்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், காட்டு மிருகங்கள் எல்லாம் உருவானது. தேவன் சொன்ன ஒரே வார்த்தையினாலே. அதனால்தான் சிருஷ்டி சர்வ சிருஷ்டிகரை என அறிந்திருந்தான். சர்வ சிருஷ்டிகருக்கு எல்லா சிருஷ்டிப்புக்குள்ள அதிகாரம் இருக்கிறது. பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. நியாய தீர்ப்புக்கான அதிகாரத்தை அவர் உடையவர். அது மட்டுமல்ல, வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர் இயேசு என்பதை இந்த 100க்கு அதிபதி அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. காரணம் இயேசு சொன்னாரு, உன் விசுவாசம் பெரியது. உன் விசுவாசத்தின்படியாக இயேசுவே ஆச்சரியப்பட்டாருங்க. ஹல்லேலூயா. அந்த நிமிடத்திலே அவனுடைய வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எபிரேயர் 11வது அதிகாரம் வசனம் 6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் மிக மிக முக்கியம். அதனால்தான் மார்த்தாள் மரியாள் சொன்னாரு, நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க, லாசர் உயிரோடு எழும்பி வருவார் என்று. ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம் ஜனங்கள் வனாந்தரத்துக்கு வர்றாங்க. வருகின்ற பொழுது அங்க டாக்டர் கிடையாது, ஏன்னா நர்ஸு கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஏன்னா கிளினிக் கிடையாது. கர்த்தர் சொன்னார், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகின்ற பொழுது யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்திலே, நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்று கர்த்தர் சொன்னார். இந்த வார்த்தையை கேட்ட 30 லட்சம் ஜனங்களும் கண்மூடித்தனமான விசுவாசத்தை தேவன் மேல வைத்தாங்க. நானே பரிகாரி பரம வைத்திருன்னு சொல்லிட்டாரு. இங்க டாக்டர் கிடையாது, வனாந்திரத்தில் யாரும் கிடையாது. இந்த வார்த்தையை விசுவாசித்த ஜனங்கள் 40 வருடம் வனாந்திரத்தில் நடக்கிறாங்க. கோத்திரங்களில் ஒருவன் கூட பலவீனப்பட்டவன் கிடையாது. ஒரு நிமிடத்தில் பிறந்த குழந்தை முதல் 120 பேர் அன்றைக்கு இருந்தாங்க. அவருடைய அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒருவர் கூட எந்த அவர்களுக்கு ஃபீவரோ, எந்த நோயோ, எந்த விதமான கிட்னி ப்ராப்ளமோ எதுவுமே கிடையாது. அதற்கு முன்பாக இருந்தது. ஆனால் அன்றைக்கு அவர்கள் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டிய மாமிசத்தை புசித்து வனாந்திரத்தில் வந்த பொழுது தேவனுடைய அந்த வார்த்தையை விசுவாசித்தாங்க. நானே உன் பரிகாரி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அந்த 30 லட்சம் ஜனங்கள் கண்மூடித்தனமா விசுவாசித்தாங்களே, நீங்க விசுவாசிங்க. நான் குணமாக்குவேன். சுகம் தருகிறவர் இயேசு. புரியுங்களா? இயேசு மத்தேயு 8வது அதிகாரம் 6வது வசனம் பார்க்கிறீங்களா? நான் குணமாக்குவேன். சுகத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். நானே உன் பரிகாரி என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த பரிகாரியை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, அருமையான வேளையில உங்களுடைய செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இந்த விசுவாசத்தின் ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, இவங்க சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாயிருக்கிற அந்த விசுவாசத்தினுடைய அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க. விசுவாசத்தை கொடுங்க. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை ரத்தத்தை தெளிக்கிறேன். விடுதலையை கட்டவிழ்த்து விடுகிறேன். சுகத்தை கட்டவிழ்த்து விடுகிறேன். ஆரோக்கியத்தை கட்டவிழ்த்து விடுகிறேன். ஆண்டவரே, இவர்கள் படுக்கையா இருப்பது உங்களுடைய சித்தம் அல்ல. படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று நீ கட்டளையிடுவதற்காக நன்றி ஆண்டவரே. 100க்கு அதிபதி சொன்னானே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆண்டவரே, இப்பொழுது இயேசுவின் தழும்புகளால் இந்த பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் என்று இப்பொழுது நான் கட்டளை கொடுக்கிறேன். உங்களுடைய வார்த்தை நீர் பேசுவதற்கு சமமாய் இருப்பதினாலே இந்த வார்த்தை வல்லமையாய் இந்திய தேசம் உலகம் முழுவதும் செய்து கேட்கிற ஒவ்வொரு தேசத்தினுடைய வீடுகளிலே, குடும்பங்களிலே, உள்ளங்களிலே பாய்ந்து சென்று ஆண்டவரே, நீர் இப்பொழுதே இன்ஸ்டன்டாக சுகத்தை கொடுக்கும்படியாய், அந்த நிமிடத்தில் அற்புதமாய் சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க செய்தி கேட்டு ஆண்டவரே விசுவாசம் வைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுகத்தையும் பலனை ஆரோக்கியத்தை கொடுத்து அற்புதமாய் நீ நடத்துவீராக. தொடர்ந்து இவர்களை காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பெற்ற அற்புதத்தை எங்களோடு ஷேர் பண்ணுங்க, தெரியப்படுத்துங்கள். elimrevival@gmail.com தொலைபேசி இருக்கிறது. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அடுத்த சுகமளிக்கும் செய்தியிலே அவளோடு காத்துக்கொள் இருங்க. உங்களை சந்திக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.